திருவண்ணாமலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்திற்கு 200 ரூபாய் பணம் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தும் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தும் ஆட்கள் அழைத்து வரப்பட்டது விமர்சனத்தை கிளப்பியுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் திருவண்ணாமலையில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணம் மேற்கொண்டார். இதன் ஒரு பகுதியாக கிரிவல பாதை வழியாக அவர் செங்கத்திற்கு சென்றார். அவரை வரவேற்பதற்காக 200 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தும் பிரியாணியும் வழங்கியும் பெண்களையும் முதியோர்களையும் அதிமுகவினர் அழைத்து வந்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. எவ்வளோ கொடுக்குறோன்னாங்க? 200 கொடுத்துட்டாங்களா? இன்னும் கொடுக்கல. இதுக்கு மேலே தான் தெரியும். வண்டியில் இருந்தாலும் கொடுப்பாங்க. சீட்டு கொடுத்துக்கிறாங்க. என்ன சீட்டு? அதுதான். இது எவ்வளோ தரேன்னாங்க? 200 தான் கொடுக்குறாங்க ஐயா. கொடுத்துட்டாங்களா? தெரியல ஒன்றும். எங்கே ஏமாத்துறாங்க, என்ன பண்ணாலும் சரி. விதிகளை மீறி மினி சரக்கு வாகனங்களில் ஆட்களை அதிமுகவினர் அழைத்து வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அழைத்து வரப்பட்டவர்களுக்கு கட்சியினர் வழங்கிய கரும்புகளை வாங்க மக்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் சிலருக்கு லேசான காயமும் ஏற்பட்டது.